இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கிறது தானே புண்ணியம். ஆனா நீங்க முளைப்பாரி எடுப்பதற்கு உங்க மகள்களை அனுப்பாம இருப்பது மிகப்பெரிய பாவம், தீராத பாவம். அவங்க கைகளால் அன்னதானம் போடுவது உங்களுக்கு தான் புண்ணியம். இதை நீங்கள் உங்கள் பெண்களை செய்ய விடாம தடுத்ததால் சேலையில் தீப்பிடித்ததற்கு அதுதான் காரணம். அந்த அபசகுணத்தை அது உணர்த்திருக்கிறது. இப்படியே நீங்க பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களுடைய சேலையும் அடுத்தடுத்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதுக்கு பரிகாரமா உங்க பொண்ணுங்களை கோயிலுக்கு அனுப்பி முளைப்பாரி எடுக்க சொல்லுங்க. இவங்க கையால் அன்னதானம் பண்ண சொல்லுங்க. எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஓம் நமச்சிவாய. பாத்தியா, கோவில் விஷயத்துல எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்பினீங்கல்ல, இப்ப என்ன நடந்துச்சு பாத்தியா? சாமியா பார்த்து தண்டனை கொடுத்திருக்காரு. இனிமேலாவது சாமி விஷயத்துல தலையிடாம இரு. சாமியாரே தெய்வ குத்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும். அம்மா, நம்ம போலாமா? கல்லஞ்சக்காரி கரையவே மாட்டேன்றாளே. ஒருவேளை பாம்பு போட்டு வெடிச்சாதான் கரைவாளோ? ஆமாமா, வீட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. கோவில் காரியத்தை செய்யாம இன்னும் பிரச்சனைகளை தேடிக்க வேண்டாம். கோவிலுக்கு போலாமா? சாமி விஷயத்துல நல்ல காரியங்களை செய்யலன்னா அது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்தா முடியுமா? சரின்னு சொல்லுங்கம்மா. சரி சரி, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, போய் தொலைங்க.